ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெயில் 2 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஜிம்முக்கு லீவு. இன்றைக்கி நான் 2 நாளாக ஜிம்முக்கும் போகலை. நேற்று ரன்னிங் போனேன், இருந்தாலும் இன்றைக்கி காலையிலையும் போகலை. 2 நாளாக கொஞ்சம் மனசு சரியில்லை, ஒரு பணப்பிரச்சனையினால். அதுலேருந்து மீண்டு வரவும் முடியல, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படியும் சீக்கிரம் வந்துடுவேன் நான். இருந்தாலும் அதுவரை நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறோம்ல. கண்ட விஷயங்கள்லாம் யோசிக்க தோணுது. இப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் நானே ஒட்டிடுவேன் போல, எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்லாம் ஏதாச்சும் ஒன்று, ஜிம்முக்கோ ரன்னிங்கோ போய் தான் ஆகணும். இல்லைன்னா வேறு வேறு விஷயங்களில் நாடி போக தோணும். அதுலேருந்து மீண்டு ரீஹேப்புக்கு இதுக்கு வந்தால் திருப்பி சில தாட்ஸ் எல்லாம் அது வரும். அதுக்குள்ளே போயிடக்கூடாது திருப்பி. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து 10 கிலோமீட்டர். அதே அந்த வகையில் வந்து நம்மளை செல்ஃப் டார்ச்சர்னு சொல்கிற வகையில் நமக்கு இன்றைக்கி 10 கிலோமீட்டர் ஓட போகிறோம். ஈவினிங் பொதுவாக லாங் ஓட மாட்டேன் எப்பயும். ஸ்ப்ரிண்ட்டு, இந்த ஏதாச்சும் ஒரு 1000 மீட்டர் 400 மீட்டர் இந்த மாதிரி தான் எப்பயாச்சும் நான் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணுவேன். இந்த 10 கிலோமீட்டர் ஏன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மன கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்காக பண்ணுறது. நான் எப்பயும் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன். நான் வீட்டிலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு, அப்புறம் இது என் பேக்கு. இது ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து எங்கேயாவது வெளியில் போனால் அது வாங்கி வச்சுருக்கிறது அப்படியே கிடக்குது உள்ளக்க. இது என்னோடய கேமரா, இன்ஸ்டா 360 கேமரா. அப்புறம் நான் இப்போ போட்டுட்டு ஓடுறதுக்கு உண்டான ஸ்லீவு கீழே. அப்புறம் இது என்னோடய மேட். இது அப்புறம் என்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, இது எலக்ட்ரோலைட்ஸ். இந்த மராத்தான் போனப்போ வாங்கினது, 200 ரூபாய்க்கு வாங்கினோம். இதை அது போக என்ன இருக்குது அப்படின்னா அது போக ஹெட் கவரு, என்ன இந்த வெயிலில் போனால் ஓடுறதுக்கு இருக்கும்ல அது, இந்த விரிஸ்ட் ரேப்பு, அப்புறம் பாக்ஸிங் பண்ணுறதுக்கு உண்டான இது ரேப்பு, ஸ்கிப்பிங்கு. முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இது ஸ்பீக்கரு. இது வந்து தனிமையாக எங்கேயாவது போய் உட்காந்தேன்னா பாட்டு கேட்டுட்டு உட்கார்றதுக்கு. அப்புறம் என்னோடய எடிட்டிங்க்கு உள்ளக்க ஒரு டேப் இருக்குது. அப்புறம் அந்த இன்ஸ்டா 360 மாட்டுறதுக்கு ஒரு ட்ரைபாடு. இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிறது. எப்பயும் இதை கொண்டு வருவேன் நான். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கையில் மாட்டுற ஸ்லீவையும் மாட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு ரவுண்டு வார்ம் அப்பு. இதை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஷூவை எடுத்துகிட்டு வந்து கலட்டி மாட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தான் பேண்ட்டை போட்டு வந்து அப்படியே பேண்ட்டை கலட்டினா அதாயிரும். ஷூ வாங்க, ப்ராப்பராக ஷூவை போடுங்கன்னு சொல்லி எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே வந்து இந்த ஷூ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, குஷன் ஃபுல்லாக போச்சு. இதோட கிலோமீட்டரும் ஓடியாச்சு, கிட்டத்தட்ட 500 எப்போ 700 வரப்போகுது. ஏன்னா 700 நேரம் வந்திருக்கோம். இந்த வருஷத்துலேயே வந்து இந்த ஒரு வருஷ டைம் பீரியட்லேயே ஷூவுக்கு மட்டும் பார்த்தோம்னா 30,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியாச்சு. ஏன்னா அதுவுமே ஒரு ஆள் 2 ஷூவுமே ஸ்பான்சர் தான். ஒரு ஷூ நான் காசு போட்டு வாங்கினேன்னு வச்சாலும் ஷூவுக்கு நிறைய செலவு பண்ண முடியல. அந்த ஸ்ட்ரகிள் எனக்குமே இருக்குது. ஷூ என்ன தான் வாங்குங்கன்னு சொன்னாலும் அந்த ஷூக்கு உண்டான ஸ்ட்ரகிள் வந்து அந்த இது எனக்கு இருக்குது. வேறு பணம் வந்திருக்கும்ல அப்படி. 6 பேக் கொண்டு வரணும். ஒரு 6 பேக்கை காட்டி தான் ஒரு மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் 6 பேக் வச்சா தான் அடுத்து வந்து ஏதாச்சும் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி காசு பார்க்க முடியும் போல். அதாவது ஜென்யூனாக தான் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரொமோஷனு கரெக்டாக என்ன டீசெண்டான ப்ரொமோஷன் பண்ணி அந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அடுத்த படி எடுத்து வைக்க முடியும் வாழ்க்கையில். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 10 கிலோமீட்டர் அது எப்படி ஓட போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ராக்கு தெரியுதுல்ல, இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன, ஒரு லேப்பையும் 2 நிமிஷம் ஓடணும் அப்படின்றது தான். கடைசி ஒரு 5 கிலோமீட்டர் வரையும் ஓடிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற 5 கிலோமீட்டர் 2 நிமிஷம் ஓடுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராக்டிஸ் இன்றைக்கி யூஸ் ஆகுதா அப்படின்னு ட்ரெஸ் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து என் ஷெடியூல்லே இல்லாத ஒரு ரன்னாக இருக்க போகுது. ஓகே, இது வந்து என்னோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, என்னையை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு செய்கிற ஒரு ரன். இது வாங்க ஓடலாம்.
டைம் இப்போ 5:08 கரெக்டாக 6 மணிக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். 5:08 ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் அமைக்க போகுது. வெயில் 5 மணிக்கு நல்ல வெயில் அடிக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். 4 கிலோமீட்டர் தான் ஓடினேன். வீராப்பா பேசுறது எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுது. பொதுவாக இந்த போஸ்ட்லாம் போட மாட்டேன் இந்த மாதிரி ஓடுறத. நீங்கள் வந்து கேட்பீங்கல்ல எப்படி ஓடுறது எப்படி அப்படின்னு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் ஓடுறது. ஏன்னா முடியலேன்ற இல்லை. அன்னைக்கு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறோம், பண்ணல. அன்னைக்கு வர்றோம், அதான் வராமல் படுத்துருந்துருந்த அன்னைக்கு தான் தோற்று போகிறோம் நம்ம. இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாகவே ட்ரை ஆயிடுச்சு. வாய் உதடு எல்லாமே. ஹைட்ரேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி நிறைய குடிக்காம விட்டுருக்கேன் இன்னைக்கு. உண்மையாகவே குடிக்கல சரியா. அது ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா ஹார்ட் ரேட் ஓரளவு கரெக்டாக இருந்தது. ஒரு 3வது கிலோமீட்டர் 4வது கிலோமீட்டர் வரை நல்லா தான் இருந்துச்சு. ஓடி இருக்கலாம். ஏன்னா இந்த பெயினும் அந்த டீஹைட்ரேஷனும் வராமல் இருந்தால் ஓடி இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அட்டெம்ப்டாக என்னால் முடியல அப்படின்றத தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன் நான். சரியா. அப்புறம் இன்னைக்கு நாம் எப்பயுமே ஒரு ரன்னிங் சம்மந்தமாக பேசினதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொது பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு மனசில் வச்சிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கடந்த பிரச்சனைகள் தவிர்த்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டால் முக்கியம் இல்லாமல் கலந்தது இருக்குது. அதை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி யாரை பேசுகிறோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் பேசுகிற அளவுக்கு நமக்கு தைரியமும் திராணியும் தெம்பும் வேணும். இப்போ ஒரு இஷ்யூவை நான் பேச போகிறேன். இப்போ வந்து அவங்க வந்து பெய்டு ப்ரொமோஷனுக்காக வந்து அந்த பொட்டேட்டோ ஃபேஸ்ன்றவங்க வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்றதான் கிளைமாக இருக்குது. மணிச்சவுன்றவங்க வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் இவ்வளோ போல்டாக அவங்கள பேச முடியுது அப்படின்னா அதே மாதிரி எல்லாத்தையுமே பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். அதுக்கு உண்டான தெம்பு தைரியம் வேணும். இப்போ பொட்டேட்டோ ஃபேஸுக்கு நான் சப்போர்ட்டாக அதை சொல்லலாம். நான் இப்போ ஒருத்தவங்க பிரச்சனையும் ஒரு இஷ்யூவையும் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லார் பிரச்சனையும் பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு எஃபிஷியன்ட் இருக்கணும். இப்போ யாரெல்லாம் இப்போ வந்து நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தா, திருப்பி நம்மளை வந்து அடிக்க முடியாத ஆள் யார் அப்படின்னு பார்த்து தான் நம்ம அடிக்க முடியும். அப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ யாரை அடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதா இருக்கட்டும். இப்போ வந்து தலையை ஆட்டி இந்த ஒரு பையன் வீடியோ போட்டாங்க இந்த தர்மதுரை படத்துலேருந்து ஒரு பாட்டுக்கு. அது அப்புறம் பாண்டான்னு ஒருத்தர் போடுறவர், அப்புறம் சின்ன பசங்க இல்லை லூஸ் மாதிரி வீடியோ போடுறாள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராகுல்னு ஒருத்தர் ஸ்வாக் ராகுலா அவர் வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வீடியோ போடுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவரோட கிரியேஷன் எல்லாமே என்னடா இப்படி யோசிக்கிறார் மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வியப்பாக இருக்கும். ஆனால் அவரே வந்து ஒரு ஆள் வந்து கேவலமாக ஒரு தன்னைத்தானே மாதிரி கேவலப்படுத்திட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டிய விஷயத்தை எடுத்து அதை நம்ம எப்படி கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்னு எடுத்து போகிறது வந்து எனக்கு ஒருத்தன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கான், அவனை நான் அடிப்பேன் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு டைமே நான் அரசியலை பற்றி பேச போகிறேன்டா அப்படின்னு சொன்னப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, தின்னுட்டு போயிடுவாங்க உன்னைய அப்படின்னு. அது இப்போ இருக்க ஆளுங்கட்சி டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சி ஏடிஎம்கேவாக இருக்கட்டும். இப்போ டிஎம்கே இருக்குது. எனக்கு இப்போ தான் வந்து பேசுகிற ஒரு கெப்பாசிட்டி வந்ததுனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலை எனக்குள்ள வந்ததுனால இதை எடுத்து நான் பேசுறதுனால இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி இருக்குது. ஏடிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே பேச போகிறேன். அடுத்து பிஜேபி இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பேச போகிறேன். இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ணணும். நம்ம நிம்மதியாக அந்த ஊரில் எல்லாரும் வாழ்கிற மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அதை பேசணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஒரு சக யூடியூபரை வந்து நம்ம போய் இவ்வளோ அட்ரஸ் பண்ணி இவ்வளோ நம்ம தாக்கி பண்ணுறது மாதிரியே பண்ண வேணாம்னு சொல்லலை. அதில் இருக்கிற பிரச்சனையை நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரியே எல்லா பிரச்சனையும் யாராக இருந்தாலும் பேசணும், தைரியமாக பேசணும் அப்படின்ற ஒரு தைரியம் வரணும். அதை நம்ம பேசணும். எல்லா யூடியூபர்ஸும் ஃபுட் பிளாக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ட்ராவல் பிளாக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை மித்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அரசியல் பேசுகிறவங்க மட்டும்தான் பேசணும் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு பொது பிரச்சனையை அன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் அந்த மாதத்தில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை தைரியமாக எந்த கட்சியோ எந்த அரசியல்வாதி இருந்தாலும் நம்ம பேசணும். அப்படி பேசும்போது தான் நமக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் கிடைக்கும். எல்லாரும் பயந்து அவங்களுக்குலாம் பயந்துடுறோம். ஏன்னா அவன்லாம் திருப்பி அடிப்பான், நம்மளால அடிக்க முடியாது, அவன்லாம் பாதிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிரோட இருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு பயத்தினால தான் வந்து அவங்கள தொடாமல் யாரை தொட்டால் நமக்கு சேஃபாக இருக்குமோ அவங்களெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட வலிமையில் குறைஞ்ச ஆளை அடிக்கிறது வந்து வீரம் கிடையாது. அவங்கள கேள்வி கேட்கலாமே தவிர்த்து அவங்கள அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. சரியா. அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை சுரண்டி சாப்பிட்ற ஆள் நம்ம தமிழ்நாடு வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அந்த அதோட கம்பேர் பண்ணுங்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு பரவாயில்ல இதெல்லாம் கிடையாது. அந்த பரவாயில்லன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நான் வீட்டில் நான் என்னோட குடும்பமும் சரி வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ஒரு ஊருக்கு போகிறேன் வரேன் ஒரு வேலையை பார்க்குறேன் அப்படின்னா எந்த இடத்துலையும் எனக்கு உரிமை மீறலோ சட்ட மீறலோ என்னோட ஹியூமன் ரைட்ஸோ எதுவுமே பாதிக்கப்படாமல் செழிப்பமாக என்னோட இந்த தமிழ்நாட்டில் நான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாகணும். ஒரு ஆளுக்கு கொடி பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு தலைவரை வந்து பெரிய ஆளா அப்படின்னு நம்ம கொண்டாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பேப்பர் கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். எனக்கு ராஜாவும் வேணாம், நான் எவனுக்கும் ஒரு தொண்டனாகவும் இருக்க வேணாம்.
நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன், நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். எனக்கு என்ன தேவை? ஒரு சரியான சட்டம் தேவை. இப்போ நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணுறேன்னா அதில் தண்டிக்கிறது சட்டமாக இருக்கணும். ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த சட்டத்தின் வழியாக நான் செய்ய போகிறேன். அவ்வளோதான். அதுதான் எனக்கு ராஜா மந்திரி எல்லாம். எவனும் என்னை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அவர் வந்துட்டு நான் எந்திரிச்சு நிற்கணும், அவர் தான் முதல்வர் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறது, இதெல்லாம் போதும். முதல்ல மன்னர் காலம் இருந்தது, இப்போ வந்து மக்களாட்சி வந்திருக்கு. இது ரெண்டையுமே தவிர்த்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிற சூழ்நிலை வந்துருச்சு நமக்கு. கண்டிப்பாக இதை பற்றி ஒரு முழு வீடியோவை எக்ஸ்ப்ளனேஷனாக பேசி ஒரு நாள் பேசுகிறேன் நான். சரி, இன்னைக்கு உண்டான vlog அவ்வளோதான். இதுக்கப்புறம் என் சங்கம் கூடும். இதுக்கப்புறம் நான் ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு கொஞ்சம் மனசில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் புலம்பிட்டு இன்னைக்கு உண்டான நாளை முடிச்சுக்குவோம். வணக்கம்.